கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. என் மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ராஜா நீர் செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ஆமென். ஆண்டவரே, உங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றிந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இம்மட்டுமாய் எங்களை வழிநடத்தி வந்த உடைய அன்புக்காக நன்றி அப்பா. நீர் எங்கள் மேல் வைத்த உடைய கரம் இம்மட்டுமாய் எங்களை நடத்தி வந்ததற்காக கோடி நன்றிகளை எடுக்கிறேன் இயேசப்பா. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் நடந்த பாதைகள் எல்லாவற்றிலும் என் தகப்பன் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறீரப்பா. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்திருந்த நேரத்திலெல்லாம், நாங்கள் கவலையுற்ற நேரத்திலெல்லாம் உடைய கரம் எங்களை தேற்றி எங்களை வழிநடத்தி வந்ததே இயேசப்பா. உனக்கு கோடி நன்றிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய சமூகத்தில் வைக்கிறோம். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக புலம்பல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம், மன்னிக்கவும் 24 மற்றும் 25வது வசனங்கள். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். கர்த்தரை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆத்துமா எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, என் ஆத்துமா எதை பற்றி சொல்லுகிறது என்பதை கர்த்தர் இந்த இடத்தில் ஒவ்வொருடைய ஆத்துமாவை குறித்தும் இந்த இடத்தில் கேட்கிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமா எதை தேடுகிறது, எதை தன்னுடைய பங்கு என்று சொல்லுகிறது என்று கர்த்தர் என்று ஒவ்வொருடைய ஆத்துமாவை பார்த்தும் கர்த்தர் கேட்கிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமாவானது கர்த்தரால் மீட்கப்பட்டு அழிவுக்கு நேராய் சென்றிருந்த நம்முடைய ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து தூக்கி இன்றைக்கும் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அப்பொழுது அந்த ஆத்துமா அவரை பார்த்து எப்படி சொல்லுகிறது, எதை தேடுகிறது அப்படி என்று இந்த ஆத்துமாவை குறித்து கர்த்தர் என்று கேட்கிறார். அன்பு பிள்ளைகளே, மரியாள் மார்த்தாள் என்ற ஒரு சம்பவத்தை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து அவள் கவலைப்பட்டு கொண்டே இருந்தாள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அன்பு பிள்ளைகளே, தேவையானது ஒன்றே, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு கர்த்தருடைய வார்த்தை என்பதை அவள் புரிந்து கொண்ட மாத்திரத்திலே அவள் இருக்கிற வேலைகள் அத்தனை ஒதுக்கிவிட்டு அவருடைய வார்த்தைக்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தாள் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்திலே, பாடுகள் நிறைந்த உலகத்திலே, அநேக பாடுகள் பாவங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நமக்கு அநேக பாடுகள் இருக்கிறது, அநேக வேலைகள் இருக்கிறது, பொறுப்புகள் இருக்கிறது, கடமைகள் இருக்கிறது. எல்லாவற்றிலும் நாம் முழு நேரம் அதிலே நாம் செலவழித்து விடுவோம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்மளை மீட்ட ஆத்துமா அது ஏங்கி கொண்டு இருக்கிறது. என்னை மீட்ட தேவனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டுமே, அவருடைய சமூகத்துக்கு நான் போக வேண்டுமே, எனக்கு தேவையானது ஒன்று அவருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று ஒவ்வொருடைய ஆத்துமாவும் ஏங்கி கொண்டிருக்கிறதை நாம் இந்த வேளையிலே நாம் கவனிக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே,
நம் சரீரம், நம் மாம்சம் உலகத்துக்காக உழைத்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கதறுகிறது. தேவ சமூகத்துக்கு நான் எப்பொழுது போவேன்? என்னை அழிவிலிருந்து மீட்ட அந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்தும் விதமாக என் தேவையான ஒன்று நல்ல பங்கு அவருடைய பாதத்தை நோக்கி அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் எப்பொழுது அவருடைய சமூகத்துக்கு போவேன் என்று ஆத்துமா தவித்து கொண்டிருக்கிறதை நாம் உணர வேண்டும். அன்பு பிள்ளைகளை, நம்முடைய ஆத்துமா எதை சொல்லுகிறது, எதை தன்னுடைய பங்காக நினைக்கிறது என்பதை இந்த வேளையில் நிதானித்து அறிய கடவும். அன்பு பிள்ளைகளே, தேவையானது ஒன்றே, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை கர்த்தருடைய வார்த்தை அவருடைய சமூகத்திலிருந்து கேட்பதுதான் தேவையானது என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த வேளையிலும் மார்த்தாளை போல அநேக வீட்டு காரியங்களை நாம் கவனிக்க வேண்டியதா இருந்தாலும் முழு நேரத்தையும் முழு காலங்களையும் நாட்களையும் அதற்காகவே செலவிடாமல் கர்த்தருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அப்படி இருக்கும் பொழுது நம்ம மீதி காரியங்களை செய்வதற்கான பலன் அந்த சமூகத்தில் தான் நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து விடவே கூடாது. அன்பு பிள்ளைகளே, ஐயோ நான் ஜெபம் உட்கார்ந்துட்டா, ஒரு 1/4 மணி நேரம் ஜெபிக்க உட்கார்ந்துட்டேன்னா அந்த வேலையை நான் முடிச்சிருவேனே, இந்த வேலை எனக்கு தாமதமாய் போய்விடுமே, அந்த 15 நிமிஷம் எனக்கு வேஸ்டா போயிருமே, நான் வேலை செய்ய முடியாமல் போய்விடுமே என்று எந்த காரணத்தை கொண்டும் கர்த்தருடைய சமூகத்தை நாம் அசட்டை பண்ணவே கூடாது. அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் மரியாள் செய்தால் தேவையானது ஒன்றே. அதுவரை தன்னுடைய சகோதரியான மார்த்தாளுக்கு எல்லா வேலைகளை செய்யும்படியாய் உதவி செய்து கொண்டு இருந்தாள். அதற்கப்புறம் கர்த்தர் வருகிறார், இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்ற உடனே அத்தனை காரியத்தை ஒதுக்கிவிட்டு அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் அமர்ந்தாள். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய ஆத்துமா எதை சொல்லுகிறது, எதை வாஞ்சிக்கிறது, எதை தேடுபடியாய் ஓடுகிறது என்பதை நாம் நிதானித்து அறிய கடவும். அன்பு பிள்ளைகளே, தேவையானது ஒன்றை, தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கான வேத வசனத்தை கேட்போம், அதன்படி நாம் ஜீவிப்போம், அதற்கான பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.